ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌதம் யுவர்ஸ் மேம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான ஹார்ட் அண்ட் குஷன் வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இது எல்லாமே வீட்டிலேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி போங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொல்லியிருப்பேன். ஆர்ட் அண்ட் குஷன் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஆர்ட் அண்ட் குஷனும் செய்யலாம், ஸ்டார் குஷன் செய்யலாம், அண்ட் க்ளவுட் குஷன் அப்படிங்கிற மாதிரி விதவிதமாக செஞ்சு உங்கள் வீட்டை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அண்டு நம்ம நிறைய பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக என்ன கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு போத்துவோம் இல்லையா, அந்த ஒரு கிளாத்து தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆர்ட் அண்ட் ஷேப் வரைகிறதுக்கு ரவுண்டான இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாகவே வேணும், அதனால் நான் கொஞ்சம் பெரிய மூடியாகவே எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு போட்டுட்டு அப்படியே கீழே ஒரு இழுத்துட்டிங்கன்னா ஹார்ட் அண்ட் ஷேப் வந்துடும். அடியில் அந்த கிளாத்துக்கும் மேலே குஷன் டைப்பில் சூப்பராக தெரியறதுக்காக இந்த ஒரு கிளாத் ஆல்ரெடி இந்த குழந்தைங்களுக்கு போத்துறது தான். இது ஒன்று வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, அந்த கிளாத்தை அப்படியே வச்சுட்டு நான் அதுக்கு நேராகவே நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் ஷேப் நல்லா வரும். அண்டு கொஞ்சம் பெருசாகவும் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கட் பண்ணி நல்லா தைச்சிட்டு அந்த சைடில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸஸாகவே வெட்டிக்கோங்க. ரொம்ப ஒட்டின மாதிரி வெட்டிடாதீங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரலைன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணதை வச்சு பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு எக்ஸஸாகவே வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே வெட்டி எடுத்த பின்னாடி அதை நேராக வச்சுட்டு உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கோங்க. அதாவது ஆப்போசிட் சைடாக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஊசி நூலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கிளாத்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன ஊசி வச்சு தைக்க முடியாது. உங்களுக்கு மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் வச்சு தைச்சிக்கலாம். நான் மிஷின் இல்லை அப்படிங்கிறதுனால கையிலேயே ஃபுல்லாக தைச்சி எடுத்து போகிறேன். இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம எந்த விஷயமே கரெக்டாகவே நம்ம பிளான் பண்ண மாதிரி செய்ய முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் வேலை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு எஃபர்ட் எடுத்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்துட்டான். அதை பார்த்து ஹாய் சொல்கிறதுக்கு. ஸோ என் பையனுக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சரி வாங்க, நான் இதே சொன்ன மாதிரி நல்லா பெரிய ஊசி நூலாக வச்சு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த நேராக வரணும். உங்களுக்கு நேராக வரல, எனக்கு கரெக்டாக வராது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பென் மார்க்கர் ஏதாவது ஒன்று வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல வச்சு தைச்சிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும். தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் தைச்சிட்டு இருக்கும்போது கையில் நடுவில் குத்திடுச்சு. ஸோ பயங்கரமான வலி, கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தே தைச்சிக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. And I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying. ஃபுல்லாமே தைச்சிட்டு கொஞ்சமாக இட விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அது உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்பாஞ்ச் போடணும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்பக்கமாக இப்படி திருப்பிக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஆர்ட் அண்ட் ஷேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெரிய பில்லோவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய ஷேப்பில் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னிச்சிங்கன்னா சின்ன மூடியாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் வெட்டிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கடையில் கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே இல்லை. அவ்வளோதாங்க. எல்லா பில்லோவும் இதே மாதிரி தான் நமக்கு தைக்கணும்.
ஸோ வந்து இதுக்கான ஸ்பாஞ்ச் எது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பெட்டு பார்த்திங்களா அது சும்மாவே தான் இருக்குது. ஸோ அதை சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டு போகிறேன். அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா குஷனுக்கு நல்லா ஏற்ற ஒரு ஸ்பாஞ்சு. ஸோ அதை எடுத்து உள்ளே எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நான் அந்த வெளிப்பக்கத்தில் தைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபுல்லாமே தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய குஷன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்காக நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்கணுன்ட்டே இல்லை. இந்த குஷன் நம்ம வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1000 ருபீஸ்க்கு மேலே சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் செலவே இல்லாமல் வேஸ்ட் திங்ஸை வச்சு சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த எக்ஸஸ் துணியில் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி குஷன்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். இதுவும் நல்லா பார்க்க ஷோகேஸில் வச்சால் ரொம்ப ஆர்கனைஸ்டாக சூப்பராக லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு சூப்பரான பெரிய குஷன் ஒன்று, சின்ன குஷன் 3 ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு இந்த குஷன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு தேவையான குறிப்புகள் அண்ட் சமையல் குறிப்புகள், சிம்பிள் குக்கிங் வீடியோஸ்ன்னு நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.